நபி பட்டம் வந்த பின் சிறிது காலம் வரை நபி அவர்கள் மறைமுகமாகவே போதனை செய்து வந்தார்கள். அப்போது, நீர் உமது நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்ற இறைவனின் வசனம் அருளப்பட்டது. பெருமானார் அவர்கள் சபா என்ற மலையின் மீது ஏறி நின்று கொண்டு குறைஷிகளின் எல்லா கூத்திரத்தாரையும் கூவி அழைத்தார்கள். ஹாஷிம் கிளையினரே, அப்துல் முத்தலிப் சந்ததிகளே என்று கூவி அழைத்தபோது எல்லாரும் அங்கு வந்து ஒன்று கூடினர். இந்த மலையின் பின்புறத்தில் இருந்து ஒரு பெரும் படை இரவில் திடீரென உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என நான் சொன்னால் என் வார்த்தையை நீங்கள் நம்புவீர்களா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். சந்தேகமின்றி நம்புவோம். அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாவின் வேதனை உங்கள் மீது நிச்சயம் வரும். அதை விட்டு தப்புவதற்கான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நான் மிகவும் தெளிவாக உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஓ முகமதே, உமது கரங்கள் நாசமாகட்டும். இதற்குத்தானா எங்களை கூவி அழைத்து ஒன்று கூட்டினீர்? நாசமாகட்டும். தப்பத் யதா அபி லஹாபி வதப். அபி லஹாபுவின் 2 கரங்கள் நாசமாகட்டும், மேலும் அவனும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். அவன் சம்பாதித்ததும் இன்னும் அவன் செல்வமும் அவனுக்கு பலனளிக்காது. சயஸ்லா நாரன் ஜாத லஹப் வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அவனும் சுள்ளிகளை சுமப்பவளான அவனுடைய மனைவியும் ஜுவாவையுடைய நெருப்பில் விரைவில் பற்றி எரிவார்கள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மிம் மஸத். அவளுடைய கழுத்தில் ஈச்சம் பாலையின் கயிறு இருக்கும்.